சேப்பங்கிழங்கு ஃப்ரைக்கு சேப்பங்கிழங்கு வாங்கினந்தொட்டியும் கழுவி மண்ணெல்லாம் இல்லாமல் நல்லா காய வச்சு குறைஞ்சது ஒரு வாரமாவது அப்படியே விட்டுருங்க. நல்லா கெட்டியான கிழங்கா இருக்கட்டும். உடனே செஞ்சால் நான் கறிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இல்லை, குக்கரில் தான் வைக்கிறேன். தண்ணி ஊற்றி 2 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். வெந்ததுக்கப்புறம் தோலை உரிச்சு இந்த மாதிரி ரவுண்டாக வெட்டி எடுத்துக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி தனி மிளகாய்த்தூள் தான் சேர்க்குறேன். தனி மிளகாய்த்தூளும் உப்பு மட்டும்தான். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணால் நீங்கள் அதிகமாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. இது நல்லா பெசரி 1 மணி நேரம் அப்படியே ஊற விட்டுருங்க. ஒத்த பீஸாக நிறையா பிரித்து வச்சு அதுக்கப்புறம் நம்ம ஆயில் சூடு பண்ணிவிட்டு மீடியம் ஹீட்டில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சேப்பங்கிழங்கு பிடிக்காதவங்க கூட இதை சூப்பராக சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸை வச்சு சூப்பராக செஞ்சிடலாம். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். சாம்பார் சாதத்துக்கு, ரச சாதத்துக்கு கூட எல்லாம் அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த மாதிரியான சூப்பரான வீடியோஸ்க்கு நம்மளோட ஆரஞ்சு ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.